வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சாட்டர்டே, சண்டே இந்த 2 நாள் விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களுடைய காலை பொழுது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த மாடி மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணியில் தேன் கலந்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக டெய்லி சுடு தண்ணியில் தேன் கலந்து குடிக்கிற பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரத்தத்தை சுத்தப்படுத்துமா. டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த தேன் கலந்த வெதுவெதுப்பான சுடு தண்ணியை தான் குடிப்பேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், காலையில் எழுந்திரிச்சதும் வேலையாக டீ வச்சு எடுத்துகிட்டு மேலே குடிப்போன்னு சொல்லிட்டு. டீ கூடவே பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த பழக்கத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறமா டீயுமே குடிப்போம். தம்பி பார்த்தீங்கன்னா இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க. இவனை எழுப்புறதுக்குள்ளே டெய்லியுமே எனக்கு ஒரு பாடாக தான் ஆகிடும். இதையுமே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாப்பா பார்த்திங்கன்னா இந்த வாரம் வரல, அடுத்த வாரம் வரமா அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால் இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவள் வந்தானா எனக்கு கொஞ்சம் வேலையும் அதிகமாக தான் இருக்கும். துணியெல்லாம் வாரிட்டு வந்துடுவா, துணி ஃபுல்லாக துவைச்சி போடணும். அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணணும். வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கதிருக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெகுலராக சாட்டர்டே சனிக்கிழமை அன்னைக்கும் ஸ்கூல் உண்டு. சனிக்கிழமை அன்னைக்கும் எப்பவும் போல் அவனை 7 மணிக்கெல்லாம் எழுப்பி ரெடி பண்ணணும். ஸ்கூலுக்கு ரெடியாகி அவன் கிளம்பி போகணும். கிளம்புறது என்னமோ அவனே கிளம்பிடுவான். ஆனால் சமைக்கிறது எல்லா வேலையும் நான் சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும்ல ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ளார. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 நாள் தான் சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்புனான். அவனே அலாரம் வச்சு நான் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எழுந்திரிச்சான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப பழையபடி 7 மணி வரைக்கும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஞாயிற்றுக்கிழமைனா இன்னும் 1 மணி நேரம் இங்கே மேலே எழுப்பி விட்டால் மேலேருந்து கீழே போயிட்டு படுத்து தூங்குவாங்க. நான் எப்பவும் போல் அவனை எழுப்பிட்டே செடியில் இருக்க பூவெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி விடவும் ஸ்டார்ட் பண்ணி செடிக்கும் தண்ணி விட்டு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளார அவனும் எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு அவனும் கீழே இறங்கி போயிடுவான். கூட பார்த்திங்கன்னா அந்த கட்டில் பிடிச்சி வைக்கிறது, பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வைக்கிற வேலைலாம் அவன் தான் செய்வான் பெரும்பாலும். கதிருக்கு ஸ்கூல் இருக்குது, ஆனால் வேதா பாப்பாவுக்கும் செந்தமிழ் பாப்பாவுக்கும் ஸ்கூல் இல்லையாம்மா, லீவாம்மா. அதனால் சர்வா சஷ்டிக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிடாமும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போகலான்னு சொல்லிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீந்து போச்சுங்க. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் குடித்தான். கதிர் குடிச்சிட்டு மீதி வச்சுட்டான். அதை நான் எப்பவும் போல் டீ குல்பி செய்யலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஊற்றி ஃப்ரீசரில் எடுத்து வச்சேன். இந்த டீ குல்பி வீடியோவும் நிறைய டைம் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவாகவே போட்டிருக்கேன். கண்டிப்பாக டீ எக்ஸ்ட்ரா மீந்ததுன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் செஞ்சு டீ குல்பியாக மாற்றி அதை சாப்பிடுங்க. மத்தியான டைமில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டீயில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஏலக்காய் பொடியும் தேங்காய் துருவலும் லைட்டாக போட்டு நல்லா கலக்கி இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு அது கெட்டியாக ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் நிறைய டைம் இதே மாதிரி தாங்க பண்ணுவோம். நானும் கதிரும் கூட்டிகிட்டு நிறைய டைம் இப்படி தான் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே காய்கறி வண்டிக்காரங்க வந்திருந்தாங்க. சரி வீட்டுக்கு தேவையான ஒரு சில காயெல்லாம் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 காயை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த சந்தைக்கு போகிறது அப்புறம் காய்கறி கடை இருக்கிறது அப்படிலாம் அவ்வளோவா இல்லைங்க. இந்த மாதிரி வண்டியில் தான் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, காய்கறி எல்லாமே இந்த மாதிரி வண்டியில் எடுத்துகிட்டு விற்பாங்க. டெய்லியுமே வருவாங்க. ஒரு நாளைக்கு 3-4 டைம் நிறைய வண்டிக்காரங்க மாற்றி மாற்றி வருவாங்க. எந்த காய் நமக்கு தேவைப்படுதோ அந்த காய் மட்டும் கூட நம்ம வாங்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி எது வேணுனாலும் அப்பப்போ வாங்கிக்கலாம். ஏன்னாக்கா அடிக்கடி வருவாங்க. வீட்டுக்கு தேவையான மிச்ச மல்லிகை பொருள் மட்டும்தான் நம்ம கடையில் போயிட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி காய்கறி எல்லாமே பெரும்பாலும் நம்ம வீட்டு முன்னாடியே வருவாங்க. டெய்லியுமே அவங்கக்கிட்டே வாங்கிப்போம். கதிர் எழுந்திரிச்சு கீழே வந்ததும் கதிர் கொஞ்சம் முருங்கைக்கீரை ஒடிச்சு கொடுறா, நான் பொரியல் மாதிரி பண்ணி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்ல பார்த்து அவன் கொஞ்சம் முருங்கைக்கீரையை ஒடிச்சு கொடுத்தான். அந்த முருங்கைக்கீரையை மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கதிருக்கு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு பீட்ரூட்டுமே வதக்கி கொடுத்து வச்சுருந்தேன். நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே அவன் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஆச்சாமான்னுவாங்க டெய்லியுமே. அவனுக்கு லஞ்செல்லாம் போட்டு அவனுக்கு ஸ்கூல் அனுப்பிச்சி முடிச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டேன். சர்வா சஷ்டிக்கு அங்கே தான் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்கள போய் பார்த்துட்டு வரலான்னு வேதா பாப்பா செந்தமிழ் பாப்பா சொன்னாங்க இல்லையா. சரி அவங்கள கூட்டிகிட்டு போவோம், போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எங்கள் வீடும் அம்மா வீடும் பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தாங்க. அதனால் அடிக்கடி நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன்.
இந்த வேலை பார்க்குறாங்க இல்லையா, இந்த அக்காங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே பாராட்டணுங்க. நம்ம வீட்டை க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுக்கிறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மையோட ஊரையே க்ளீன் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். பாருங்களேன் எவ்வளோ கெத்தாக உட்காந்துட்டு வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அம்மா வீட்டு ஏரியாக்குள்ளார நுழைஞ்சிட்டேன். அம்மா வீட்டு ஏரியாக்குள்ளார நுழைஞ்சாவே போதுங்க, பாருங்களேன் எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். நம்மெல்லாம் காய்கறியிலேருந்து காற்று நமக்கு ஃப்ரீயாக காற்று கிடைக்காதுங்க. காற்றை கூட நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி கரண்ட்டு பில்லு கட்டி ஃபேனு ஏசின்னு போட்டுட்டு தான் உக்காந்துட்ருப்போம். ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காய்கறியிலேருந்து காற்றுலேருந்து எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குங்க. மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெல் அறுத்துட்ருக்காங்க, போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வா வேதா, பக்கத்து நிலத்துக்காரங்க நெல் அறுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு வேதா பாப்பா வந்துட்டு எப்படியோ எடுத்திருக்கா. சரி பரவாயில்ல போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதையுமே சேர்த்து போட்டிருக்கேன். இந்த கண்ணுக்குட்டிலாம் எவ்வளோ ஒரு அழகாக வீடியோ எடுத்திருக்கா பாருங்கள். பக்கத்து நிலத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நெல் அறுத்துட்டு இருந்தாங்க. சரி நெல் அறுக்கிறது கிட்ட போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொன்னதுக்கு அவள் கிட்ட போகாமல் தூரம் இருந்துகிட்டே எப்படியோ எடுத்து வச்சுருக்கான். அவங்க நெல் அறுத்து எடுத்துகிட்டு வந்து நம்ம களத்தில் தான் கொட்டுவாங்க. அதனால தான் வண்டி வந்து எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. சாந்தி சித்தி பார்த்திங்கன்னா மாடெல்லாம் கட்டிட்டு தண்ணி காட்டி பில்லெல்லாம் போட்டுட்ருக்காங்க. சரி ஏதாச்சும் வந்து ஒரு வீடியோவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வீடியோ போட்டுட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு வரேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா குட்டி தம்பிங்க 2 பேர் சொல்லுவேன் இல்லையா, அதில் இவன் தான் பெரியவன் சர்வா. இவன் பேர் சர்வரேஷ். இவனை சர்வான்னு கூப்பிடுவோம். எங்களை பார்த்துட்டாவே இவனுங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. அப்படியே குதிப்பானுங்க, சிரிச்சிட்டே இருப்பானுங்க. நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது அழுவானுங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்திக். எப்படி நின்றுட்டுருக்கான் பாரு, பூவை பாரு தலையில். இவன் வந்து சின்னவன் சஸ்திக்கு. 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனதும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதனாலே நாங்கள் அடிக்கடி போயிட்டு வருவோம் அம்மா வீட்டுக்கு. இவனுங்களை பார்க்குறதுக்கே மெயினாக நாங்கள் கிளம்பிடுவோம். இவனுங்களை போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக அவனுங்க கூட விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். எங்களுக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அவனுங்களுமே ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க எங்களை பார்த்தா. நெல் அறுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நெல்லை வந்துட்டு நம்ம களத்தில் தான் கொட்டணும். அதை கொட்டுறதுக்காக அந்த டோரை ஓப்பன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்திக்கா போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ண போயிருக்காங்க. நான் எதுக்காக தூரம் நின்னே வீடியோ எடுக்கிறேன், கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்கலாம் இல்லைக்கா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த வண்டியில் டிரைவராக உக்காந்துட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர். அவர் கொஞ்சம் டெரர் பார்ட்டி. அவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் சித்தப்பா தான். அவர் கொஞ்சம் டெரரான ஆளுன்றதுனால நாங்கள் அப்போ இருந்தே சின்ன பிள்ளையிலேருந்தே அவரை கண்டாவே கொஞ்சம் பயப்படுவோம். அவர்கிட்ட அவ்வளோவா போக மாட்டோம். கிட்ட போயிட்டு இப்போ வீடியோ எடுத்தால் அதுக்கும் ஏதாச்சும் திட்டுவாரோ, நம்ம வளர்ந்தாலுமே அவர் திட்டுவாருங்க. அதனாலே கிட்ட போய் வீடியோ எடுக்காமல் தூரம் இருந்தே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நெல்லை வந்து இப்போ டோர் கழட்டி விட்டதுக்கப்புறம் நெல் கொட்டுறாங்க பாருங்கள். அடுத்ததாக ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் அங்கே இருந்துட்டு சஸ்திக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டான். அதனால் சர்வாவை மட்டும் தூக்கிக்கிட்டு நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக சர்வா நம்ம கூட இருப்பான். கதிர் வந்ததுக்கப்புறம் சாயங்காலமாக கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுருவோம். பாருங்கள் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். வேதா கூடயே இருக்கான். அப்புறம் நல்லா விளையாடிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் தூங்கிட்டான். அடுத்ததாக பார்சல் ஒன்று வந்தது. என் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் திங்ஸ் வேணும்னாலும் எது வேணும்னாலும் பெரும்பாலும் நெட்லேயே ஆர்ட்ரு பண்ணிவிடுவான். அது வந்து அவங்க நிலத்தில் இருக்கிறதுனால என்னுடைய அட்ரஸ் தான் கொடுத்துருப்பா. நம்ம வீட்டுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் நான் கொண்டு போய் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி போகிறேன் இல்லையா, அப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். நேற்றுமே பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஆர்ட்ரு வந்தது. சரி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அது ப்ளவுஸு தான், ரெடிமேட் ப்ளவுஸு. ரொம்பவே நல்லா இருந்தது. இதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருந்ததுங்க. நான் ஒரு டெய்லர் கடை வச்சுருக்கேன். டெய்லரிங் வேலை தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஸ்டிச்சிங் கூலி ஒரு ப்ளவுஸ் லைனிங் கொடுத்து எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 180 வாங்குகிறோம். ஆனால் வந்து அதுவே வேறு சிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கொடுத்து தைக்கிறதுக்கு 450 400 இப்படியெல்லாம் வாங்குகிறாங்க. ஒரு பிளெயின் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே நாங்கள்லாம் 90 ருபீஸ் வாங்குகிறோம். வெளியிலாம் நிறைய சிட்டிலாம் பார்த்திங்கன்னா 200 250 வரைக்கும் வாங்குகிறாங்க. ஆனால் மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒர்க் இருக்கிற இந்த ப்ளவுஸே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 180 தான். அவ்வளோ ஒர்த்தோடு நல்லா இருந்தது.
குல்பி வந்து பார்த்திங்கன்னா கதிரை ஸ்கூல் விட்டு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குல்பி எடுத்து சாப்பிட்டான். ஆனால் சாப்பிட்டதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அவன் சும்மானாவே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவான் பாருங்களேன். பாருங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆனால் சாப்பிட்டுட்டு திரும்ப சர்வாவை தூக்கிட்டு போய் பொழுது போயிடுச்சு, நம்ம விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நானும் கதிரும் கிளம்பிட்டோம். சர்வா விட கதிருக்கு வந்து பார்த்திங்கன்னா சஸ்திக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சஸ்திக்குமே கதிரை வந்து ரொம்ப பிடிக்கும். கதிரை பார்த்துட்டாவே துள்ளி குதித்து கதிர்கிட்டே தாங்க இருப்பான். பாருங்கள், போன உடனே அப்படி குதிச்சுட்டு வந்து அவன் கூடயே தான் இருப்பான் ரிட்டன் போகிற வரைக்கும். இப்போ வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு பாடாக இருக்குங்க. 2 பேரையும் விட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு அப்படியே நைஸாக எழுந்திரிச்சு வருவோம் நாங்கள். அப்பவும் பார்த்தா அழுவானுங்க. 2 பேருமே எங்கள் பின்னாடியே திரும்ப வருவானுங்க. எப்படியாச்சும் நைஸ் பண்ணி விட்டுட்டு நைஸாக அப்புறம் வந்துடுவோம், நாங்கள் கிளம்பிடுவோம். இப்போ தம்பிங்க 2 பேரையும் விளையாடிட்டு இருக்கும்போதே நைஸாக விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம், நானும் கதிரும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. பொழுதே போயிடுச்சு. எங்கள் ஏரியா பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. பொழுது போன நேரத்தில் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு. அடுத்ததாக சண்டே உடைய விலாகு, இன்னியோடைய விலாகையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டிருக்கேன் இதிலையே சேர்த்து. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு மேலெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு காலையில் டிஃபன் வேலையுமே முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு போல் இருக்கும். தம்பி வந்துட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பிரியாணி செய்யலாமா நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் வந்துட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பிரியாணி செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கான். ரெடி பண்ணி அவன் இஷ்டத்துக்கு செய்கிறான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். நான் வந்துட்டு இல்லைடா, உன் இஷ்டத்துக்கு செஞ்சால் நல்லா இருக்காது, இரு நானும் கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் பாருங்கள், அவன் முகமே எப்படி இருக்குது, எப்படி முறைப்பான் பாருங்களேன். அவன் கூட நான் வந்துட்டு நான் இப்படி செய் அப்படி செய்யணும் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, அது வேண்டாமா, அவன் இஷ்டத்துக்கு அவன் செய்வானா. அப்படி செஞ்சால் நல்லா இருக்காதுடா, உன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிவிடுவேன்னு சொல்லிவிட்டு நான் கூட வந்து செய்யறதுக்கு அவன் கொஞ்சம் மூஞ்சை தூக்கி வச்சுட்டே கூட செஞ்சிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம். எல்லாம் ஓரளவுக்கு புதினா எல்லாத்தையும் அரைச்சி போட்டு செய்கிறோம் இன்றைக்கி. அவன் வந்துட்டு மசாலாவை வந்து சிக்கனில் போட்டு நல்லா தடவி ஊற வச்சு அப்புறமா பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொன்னான் ஃபோனில் பார்த்துட்டு. அப்படி செய்ய வேண்டாண்டா, நம்மளே ஒரு அரைக்குறை, நமக்கே ஒழுங்காக பிரியாணி செய்ய தெரியாது, இதில் அப்படி இப்படின்னு ஃபோனை பார்த்து செஞ்சு வேஸ்ட்டு பண்ண தேவையில்லடா கதிர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்பப்போ நீ இப்படிலாம் செய்டான்னு சொல்லி கொடுத்துட்டே வந்து என்னுடைய வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டேன். எனக்கு வீடு கடை ரெண்டுமே பக்கமே, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றதுனால நான் வீட்டு வேலையுமே ஈஸியாக முடிச்சுப்பேன், அடுத்து என்னுடைய கடை வேலையுமே ஈஸியாக முடிச்சுப்பேன். கதிர் வந்துட்டு அங்கே இப்போ கிளறிட்டே இருப்பான். கதிர் வந்துட்டு ஓரளவுக்கு இதை போடு நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் வேலை இருக்கிறதுனால சரி நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவன் செய்யட்டும், அவன் பாட்டு செஞ்சிட்டே இருக்கட்டும், நம்ம இந்த வேலையும் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பப்போ கடைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுற வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் நான். இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அடுத்து அவன் கூடயும் போயிட்டு கதிர் இதை கிளறி விடு, இவ்வளோ நேரம் கிளறு, அடுத்து இதை போடு அப்படின்னு அவனுக்கும் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அவனுமே பிரியாணி செய்கிறதுக்கு அவனும் ரெடியாக அவனும் எதேதோ செஞ்சிட்ருக்கான். பாருங்கள், அப்பப்போ இடையில் வந்து வந்து போதுமானது, அடுத்து இதை போடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்னால் அவன் கரெக்டாக அதே மாதிரியே செஞ்சிட்ருந்தான். என்ன ஒன்று, அவன் இஷ்டத்துக்கு நான் செய்ய விடலைன்னு கொஞ்சம் கோவமாகவே இருந்தான். இன்றைக்கி பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியுமே அரைச்சி தான் போட்டிருக்கேன் நான். புதினா, மிளகா, மிச்சப்படி வெங்காயம் மட்டும்தான் லைட்டாக வதக்கியிருக்கேன். மிச்சப்படி தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து எல்லாமே நல்லா அரைச்சி போட்டு செய்யலாம், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் நல்லா அரைச்சி போட்டு தான் செய்கிறேன். கதிர் தான் செய்கிறான், பதம் மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன், இப்படி செய்டா இப்படி செய்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். மிச்சது எல்லாமே அவன் தான் செஞ்சிட்ருக்கான். தண்ணி ஊற்றுற லெவலு, அப்புறம் காரம் போடுறது எல்லாமே நான் சொல்லிகிட்ருக்கேன். மிச்சப்படி அவன் கிளறது போடுறது எல்லாம் அவன் செஞ்சிட்ருக்கான். பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்ச நேரம் குக்கரை விசில் வர வரைக்கும் மூடி வச்சுட்டு நான் திரும்ப போயிட்டு துணி தைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
சரி கொஞ்ச நேரம் விசில் வர வரைக்கும் சும்மா ஏன் இருப்பானே கொஞ்ச நேரம் தப்போம். அதுக்கப்புறம் மதியத்தெல்லாம் தைக்க மாட்டேங்க. மதியத்தெல்லாம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு படுத்துன்னு தூங்குவோம் நல்லா. நான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதிகமாக துணி தைக்கிறதும் கிடையாது. ஒரு அளவுக்கு தான் தைப்பேன். ஏன்னாக்கா ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய தைச்சேன். இப்போ உடம்பு முடியறதில்ல. அதனால் ஒரு அளவுக்கே தைச்சிக்கிறது. பிரியாணி பாருங்களேன் ரெடி ஆகிடுச்சு. விசில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. டேஸ்ட்டும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இந்த சண்டே அன்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி தான் செஞ்சுருக்கோம். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள். கதிர் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிடா கதிர் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு சூப்பராக இருக்குமா பரவாயில்ல அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கதிர் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டான். நேற்று சனிக்கிழமை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாள் நான் என்னென்ன பண்ணேன், என்னுடைய டே எப்படியெல்லாம் போச்சு அப்படிங்கிறத இந்த லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோ கொஞ்சம் ரொம்ப லாங்காக தான் போயின்ட்டுருக்கு. இவ்வளோ லாங்காக போட்டு அறுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். அடுத்த வீடியோலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். இந்த வீடியோவை எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு கொரியர் வந்தது. அதுவுமே ப்ளவுஸு தான். என் தங்கச்சி தான் அதுவுமே ஆர்டர் பண்ணியிருந்தா. சரி அதுவுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மீஷோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ப்ளவுஸ் மட்டும் இல்லை, நிறைய திங்ஸ் ஓரளவுக்கு எல்லாமே பரவாயில்ல, ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி தோணுது. நம்ம வீடியோவை இப்போவே லாங் ஆகிடுச்சு. இதோட முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.